விளக்க உரையில் 25வது அமர்வில் இன்று இருக்கின்றோம். சென்ற அமர்வில் நாங்கள் இணை வைப்புக்கு இட்டுச் செல்லக்கூடிய வழிகளிலே ஒன்றாகிய கபறுகளிடத்திலே அறுத்து பலியிடுவது சம்பந்தமாக சில விஷயங்களும், பொதுவாக அறுப்புடைய சட்டம், அதை பிராணிகளை அறுப்பதுடைய வகைகள், அதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சட்டங்கள் என்பது சம்பந்தமாக சுருக்கமாக பார்த்தோம். இன்றைய இந்த அமர்வில் அதே போன்று கபருடைய இன்னும் சில விஷயங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஏனென்று சொன்னால், பொதுவாக இணை வைப்புடைய விஷயத்தில் சிறுக்கு நிகழக்கூடிய விஷயங்களை அதிகமான விஷயங்கள் இந்த மண்ணறைகளுடன் கபறுகளுடன் தான் கூடுதலாக தொடர்பு படுகின்றன. கபறுகளை பொறுத்தவரையில் 2 வகையான கபறுகள் இருக்கின்றது. ஒன்று பொதுவான மையவாடிகளாக எல்லோரும் அடக்கம் செய்யப்படக்கூடிய பொதுவான மையவாடிகளாக கபறுகள் இருக்கின்றன. இன்னும் சில கபறுகள் இருக்கின்றன தனிநபர்களுடைய தனிப்பட்ட முறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபறுகள். அந்த கபறுகள் கட்டப்பட்டிருக்கின்றன ஜியாரங்கள் போன்று, இன்னும் சிலது கட்டப்படாமல் தனியாக வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த கபருடைய விஷயத்தில் தான் கூடுதலாக இணை வைப்புடைய வழிகள் அதிகமாக வருவதனால் இது சம்பந்தமாக இஸ்லாம் கூடுதலாகவே கவனம் செலுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொதுவாக கபறுகளிடத்தில் அந்த கபரடியில் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்தவரையில் அது எங்களுக்கு 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அந்த கபரடியில் செய்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், இன்னொன்று அந்த கபரடியில் செய்வதற்கு அனுமதிக்கப்படாத விஷயங்கள். கபரடியில் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் முக்கியமாக எங்களுக்கு சொல்கிறதுக்கு இயலும், இஸ்லாம் காட்டி தந்த முறை பிரகாரம் நாங்கள் கபறுகளை ஜியாரத் செய்கிறது. அதில் முக்கியமாக அந்த நோக்கமாக இருக்கணும் மறுமையை நினைவு கூறக்கூடியதாக. அப்போ கபரு ஜியாரத் செய்கிறதால கபரை ஜியாரத் செய்யக்கூடியவருக்கும் பயன் இருக்கின்றது, அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவருக்கும் பயன் இருக்கின்றது. கபரை ஜியாரத் செய்யக்கூடியவருக்கு 2 பயன்கள் இருக்கின்றன. முதலாவது அந்த கபரடிக்கு அவர் போனன்னு சொன்னால் அவருக்கு அதன் காரணமாக மௌத்துடைய யாபகம் வரும். நாங்களும் ஒரு நாளைக்கு இது போன்ற இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவோம், நாங்களும் இங்கே தனிமைப்படுத்தப்படுவோம், எங்களிடத்தில் மலக்குமார்கள் கேள்விகள் கேட்பார்கள், எங்களுடைய இந்த மன்னரை ஒன்றோ சுவன பூஞ்சோலையாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இல்லாவிட்டால் நரகத்துடைய படுகொலியாக மாறிவிடும். இது போன்ற எங்களுடைய மர்மை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அந்த கபரிடத்தில் நாங்கள் இப்போ ஜியாரத் செய்யக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கின்றது. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை ஹயாத்தாக்கிய நன்மை கிடைக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர் அலா ஃபஸூருஹா, நான் உங்களுக்கு ஏற்கனவே கபறுகளை ஜியாரத் செய்வதை தடை செய்திருந்தேன், இப்பொழுது நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், ஃபைன்னஹா துதக்கிருல் ஆகிரா, ஏனென்றால் அது மறுமையை உங்களுக்கு யாபகமூட்டும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 3வது பயன் அந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்காக போய் நாங்கள் சலாம் சொல்லி அவர்களுக்காக துவா கேட்பது. எனவே இந்த 3 விஷயங்களை நோக்கமாக கொண்டு, ஒன்று எங்களுக்கு நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், நபியுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும், அடுத்ததாக அந்த கபரில் இருக்கக்கூடியவர்களுக்காக துவா கேட்பது. இந்த 3 நோக்கங்களுக்காக கபரடிக்கு நாங்கள் போய் ஜியாரத் செய்வது, அது தனிநபர்களோட கபராம் இருக்கலாம் அல்லது பொது மையவாடிகளாம் இருக்கலாம். இந்த நோக்கமாக இருந்தால் அந்த கபர்களுக்கு போவதில் எந்த ஒரு தடையும் இல்லை, போவது சுன்னத், முக்கியமாக நபியுடைய சுன்ன என்ற அடிப்படையில் அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். 2வது வகை இந்த கபரடியில் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இந்த தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு 2ஆக பிரிக்கிறதுக்கு இயலும். சில பகுதி இருக்கு, சில தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, அவை ஹராமானவைகள். அவை ஹராமானது, சிறுக்குக்கு இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய, சிறுக்கு அல்ல ஆனால் சிறுக்கு இட்டு செல்லக்கூடிய, சிறுக்கு கொண்டு போய் சேர்த்துருமைங்களை, ஆனால் செய்வது ஹராம். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் சில விஷயங்கள் அப்பட்டமான வெளிப்படையான சிறுக்கான விஷயங்களும் இருக்கின்றன. முதலாவது ஹராமான விஷயங்களில் ஒன்று தான் அந்த கபறுகளை வைத்து நாங்கள் தொட்டு மோக்குவது, அந்த கபரை நாங்கள் தொட்டு பார்க்கறது, அதே போன்று அந்த கபரிடத்திலே போய் அந்த கபரில் அடக்கம் செய்வர்கள் அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பது, இந்த ஔலியாவுடைய பொருட்டால, அந்த ஔலியாவுடைய பொருட்டால், நபியுடைய பொருட்டால் சொல்லி பொருட்டால துவா கேட்பது, வசீலா தேடுவது, இதெல்லாம் ஹராமாக்கப்பட்ட ஷிர்க்குக்கு இட்டு செல்லக்கூடியது. அடுத்ததாக அந்த கபறுகளை முன்னோக்கி தொழுவது, அடுத்தது அந்த கபருக்கு மேலால தொழுவது, அந்த கபறுகளிடத்தில் போய் அந்த மக்பரால மன்னரையில் போய்த்து நாங்கள் எங்களோட தொழுகையில் தொழுவது, இதெல்லாம் அடிப்படையில். அதே போன்ற கபரிடத்தில் அவன் கபரடியில் வைத்து நாங்கள் அறுக்கிறது, இவைகளெல்லாம் ஷிர்க்குக்கு இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய ஹராமான விஷயங்கள், இவைகள் நாங்கள் செய்யக்கூடாது. அதே போன்று அந்த கபறுகளுக்கு மேலால் கட்டுவது,
அது ஒன்றோ கபரை வந்து இந்த கபருக்கு மேலால் கட்டு, அதில் கபரை சுற்றி வர கட்டு, இப்படி ஏதோ ஒரு அமைப்பில் கட்டக்கூடிய முறைகள் இதெல்லாம் இணை வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய கபருடைய விஷயத்தில் வந்து செய்யக்கூடாதவைகளில் ஹராமாக்கப்பட்டவைகள். அது சில நேரத்தில் இணை வைப்புக்கு இட்டு சென்று விடும். அவங்களோட நோக்கங்களை பொறுத்து அது சில வேளை சிறுக்காக மாறிவிடும். இன்னொரு பகுதி இருக்கின்ற கபரு விஷயத்தில் வந்து தடை செய்யப்பட்ட பகுதிகள் இன்னொரு பகுதி இருக்கின்றது. அது அப்பட்டமான சிறுக்காக இருக்கக்கூடிய பகுதி. அதில் முக்கியமான ஒன்று தான் கபரிடத்தில் போய்த்து மக்பரால போய்த்து மையவாடியில் போய்த்து அவங்களுக்காக நாங்கள் துவா கேட்காம அவங்களிடத்தில் எங்கிட்ட தேவை கேட்கறது, அவங்களிடத்தில் துவா கேட்கறது. இது வந்து அல்லா தாலாவிடத்தில் கேட்ட துஆ என்பது வந்து நபி அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இபாதத், வணக்கம். வணக்கம் என்று வந்தால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் செய்யக்கூடாது. எனவே நாங்கள் கபரிடத்தில் போய்த்து நாங்கள் அந்த கபரால் இடத்துல, அது பொது மையவாடியில் இருக்கக்கூடிய ஒரு கபராம் இருக்கலாம், அல்லது தனி ஜியாரங்களாக தர்காக்களாம் இருக்கலாம். எதுவாக இருந்துன்னு சொன்னாலும் அந்த கபரிடத்தில் போய்த்து நாங்கள் துவா கேட்பது அது தடை செய்யப்பட்டு மட்டுமல்ல, பெரிய சிறுக்கு. அதாவது தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே செய்தால் அவருக்கு ஆதாரங்கள் நிலைநாட்டதுக்கு பட்டது பின்னால் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் அவருக்கு முஷ்ரிக் முர்த்ததுன்னு பட்டம் சுமத்தப்படக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு பெரிய இணை வைப்பு தான் அந்த கபரிடத்தில் போய்த்து அவர்களிடத்தில் துவா கேட்பது, எங்கிட்ட தேவையில கேட்பது. அதே போன்று அவர்களை கொண்டு பாதுகாப்பு தேடுறது. முஹிதீன் அப்துல் காதிர் அவர்களை எங்களை பாதுகாத்துருங்க, அபுல் ஹசன் ஷாதினி ரஹ்மத் எங்களை பாதுகாத்துருங்க. இது ஒவ்வொரு ஓலியாக்களுடைய பேரை சொல்லி நீங்க எங்களை பாதுகாத்துறங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துக்கன்னு சொல்றது. இவ்வாறு சொல்வது இது வந்து கபரடியில் மக்பராக்களை பேத்து கபரடியில் பேத்து செய்யக்கூடாத விஷயங்கள் உள்ளது. அதே போல எங்களோட உலக விஷயங்கள் அல்ல மறுமை சம்பந்தப்பட்ட தேவைகள் அவரிடத்தில் போய் கேட்பது, இதெல்லாம் வந்து கபரிடத்தில் செய்யக்கூடாத ஆனால் அதே நேரத்தில் வந்து தெளிவான சிறுக்காக இணை வைப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். பொதுவாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கபருடைய விஷயத்தில் வந்து முக்கியமான சில அடிப்படைகள் எங்களுக்கு 5 விஷயங்கள் பொதுவான சில அடிப்படைகளை பார்க்கறதுக்கு. இந்த கபரு சம்பந்தமாக மார்க்கத்தில் குர்ஆன்ல ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக 5 விஷயங்களை பார்க்கறதுக்கு. முதலாவது விஷயம் வந்து இந்த கபர்கள் இடத்துல பள்ளி கட்டுறது, ஒன்ற கபருக்கு மேலால் கட்டுறது, அல்ல கபர் அடக்கம் செய்யப்பட்ட கபர் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளி கட்டுறது, இது போன்ற விஷயங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கடுமையாக தடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. எனவே மொத்தமாக எந்த இடத்துல கபர் இருக்கோ அந்த இடத்துல வந்து பள்ளி கட்டக்கூடாது. பள்ளிக்குள்ளுக்கு கபரு மயத்துகள் அடக்கவும் கூடாது, பள்ளியுள்ளுக்கு மயத்தை அடக்கவும் கூடாது. மயத்துகள் இருக்கக்கூடிய கபர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பள்ளி கட்டவும் கூடாது. ஏன்னா அது மிச்சம் நபி அவங்க கடுமையாக தடை செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தடை செஞ்சிருக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கடைசி நேரத்தில், அவங்களோட கடைசி மரதுல் மௌத்துன்னு சொல்லுவாங்க, கடைசி நோய் மரணத்தருவாய் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன செய்திகள் உண்டு. அதாவது இந்த கபறுகளை வந்து நீங்கள் பள்ளி வாயில்களாக மாற்றிக்கொள்ளவானம். முன்னைய காலத்து சமுதாயத்தினர் வந்து இப்படித்தான் செஞ்சாங்க, நீங்கள் செய்ய வானம் என்று சம்பந்தமாக கடுமையாக எச்சரித்த விஷயங்கள். அதாவது கடைசி சக்கராத்துடைய வருத்தம் சொல்லலாம். அந்த கட்டத்தில் கூட நபி அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க. காரணம் இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம், இந்த கபரால தான், கபர்களிடத்தில் போய் கேட்கக்கூடிய துவாக்கள் இந்த மாதிரி ஜியாரங்களால தான் அதிகமான இணை வைப்புகள் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற நபி அவங்க கடைசி நேரத்தில் மரண தருவாய் அந்த மரண படுக்கையிலேக்கு செல்ல வந்து அவங்களோட நோய் கடுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அவங்கள தாங்க இல்லாமல் ஒரு புடவை எடுத்து தன்னோட முகத்தை மூடிக்கொண்டாங்க. அவளுக்கு உஷ்ணம் தாங்க இல்லாமல் முகத்தை மூடினா அடுத்த கட்டமாக கொஞ்ச நேரம் போச்சு மூச்சு தட்டுது. அப்போ திருப்பி ரசூலுல்லாஹி நினைச்சு முகத்தை திறக்கிறாங்க. திறந்துக்குன்னு சொல்றாங்க, காத்தலல்லாஹு யஹூத வன் நசாரா. இன்னொரு அறிவிப்பில் லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நசாரா. யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஃபிப்பான, அவர்களுக்கு ஷாஃபம் உண்டாகட்டும். இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித். அவங்க தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுடைய கபறுகளை மன்னரைகளை பள்ளிகளாக வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா கபறுகளிடத்தில் வந்து நாங்கள் எங்களோட வணக்கங்கள் நிறைவேற்றக்கூடிய இடமாக வரக்கூட பள்ளிகள் கட்டக்கூட. விசேஷமாக பள்ளி கட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் தொழுகையாக வணக்கமாக எதையெல்லாம் நாங்கள் வணக்கம் என்று தீர்மானிச்சிருக்கிறோமோ அந்த வணக்கங்கள் அந்த கபரடியில் வைத்து நாங்கள் செய்யக்கூடாது. அடுத்ததாக வந்து இன்னொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அதே மாதிரி சொல்கின்றார்கள், காத்தலல்லாஹு யஹூத வன் நசாரா இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித். அல்லாஹ் தஆலா யஹூதி நசாராக்களை ஷஃபிப்பானாக, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை அதாவது வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டாங்க, அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களை எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸ், இந்த 2 ஹதீஸ்லேயும் வந்து நாங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் 4 விஷயம் இருக்குது. இந்த ஹதீஸ் மூலமாக 4 விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற. முதலாவது, இந்த கபறுகளுக்கு மேலான நாங்கள் தொழுறது, கபருக்கு மேலே பள்ளி கட்டி தொழுவதுக்கு இயலாது, கபருக்கு மேலே நின்று தொழுவதுக்கு மேலாது. இந்த ஹதீஸ் நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைகள் உண்டு. 2வது சட்டம், அந்த கபரை முன்னோக்கி தொழ முடியாது, கபரை முன்னோக்கி தொழ முடியாது. 3வது வந்து அந்த கபர்களுக்கு இடையில போய்த்து நாங்கள் தொழவும் முடியாது. 4வது அந்த கபர்களுக்கு மேலே பள்ளி கட்டவும் முடியாது. இந்த 4மே இந்த ஹதீஸ் மூலமாக தடை செய்யப்பட்ட 4 விஷயங்களாக இருக்கின்றது. இன்னொரு ஹதீஸ் நபி அவங்க தெளிவாக சொல்றாங்க இது சம்பந்தமாக, லா துசல்லு இலல் குபூர், கபறுகளை முன்னோக்கி நீங்கள் தொழவானம்.
வலா தஜ்லிசு அலைஹா, அதுக்கு மேல் உட்காரவும் வேணும். இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, அளவுக்கு அதிகமாக கபரில் இருக்கக்கூடியவர்கள் அளவுக்கு மீறி அவங்கள உயர்த்தவும் கூடாது. அப்படி உயர்த்தினா அவங்களோட கபரை முன்னோக்கி தொழுகிறோம் நாங்கள். அதே மாதிரி கபர்களை நாங்கள் அவமதிக்கவும் கூடாது. அவர்களை குறைச்சி மதிப்பிட்டு அவமதிக்கவும் கூடாது. அதனால தான் கபருக்கு மேலே உட்கார வேணும்ட்டாங்க. அது அவங்கள அவமதிக்கிற மாதிரி, கபரை கடந்து போகிறது, கபருக்கு மேலே உட்காருவது, இதெல்லாம் அவங்கள அவமதிக்கிற மாதிரி, அதுவும் கூடாது. அளவு கடந்து போவதும் கூடாது, மறுபக்கத்தில் அவங்கள மட்டம் தட்டி அவமதிப்பதும் கூடாது. இரண்டையும் நபியும் ஒரே ஹதீஸ்ல சொன்னாங்க, லா துஸல்லு இலல் குபூரி வலா தஜ்லிசு அலைஹா. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கபரை முன்னோக்கி தொழுதுக்கு நிற்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்போ அனஸ் ரலியல்லாஹு தொழுதுக்கு நிற்கத்தில் உமர் ரலியல்லாஹு அதை கண்டுட்டாங்க. கண்டோடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல் கபர் அல் கபர்ன்றாங்க. வீட்டில் கபரிக்குன்னு சுட்டி காட்டும். அப்படின்னா கபரு முன்னோக்கி தொழக்கூடன்றதுனால தான் உமர் ரலியல்லாஹு உடனே தடை செய்கிறாங்க. அல் கபர் வீட்டில் கபரிக்குன்றாங்க அந்த உமர் ரலியல்லாஹு அவங்க. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவாகவே சொன்னாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். எங்களுக்கு தெரியும் நபியுடைய இரண்டு மனைவிமார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இரண்டு எங்களுடைய தாய்மார்களும் ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு முதலாவது ஹிஜ்ரத் போன ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேரும் அவங்க சோடிகளாக போனாங்க, ஹிஜ்ரத் போனாங்க. அங்கே ஹபஷா எத்தியோப்பியான்னு அன்றைய காலத்தில் கிறிஸ்தவ பகுதியாக இருந்துச்சு. அப்போ அவங்களோட அந்த சேஜிகளில் கண்ட சில வடிவங்கள், சூரத்துகள், உருவப்படங்கள், அதுகளை பார்த்துட்டு சும்மா பெருமைப்படைஞ்சி அவங்களுக்கு மிச்சம் ஆச்சரியப்பட, அவங்களுக்கு மிச்சம் கவர்ந்தாங்க அந்த உருவப்படங்களை பார்த்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதை வர்ணிச்சாங்க. ஆயிஷா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. உம்மு சலமாவும் உம்மு ஹபீபாவும் நபி அவங்கள்ட்ட இப்படி வர்ணிச்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, உலாயிக இதா மாத ஃபீஹிமுர் ரஜுலு சாலிஹ் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா. அவங்க எப்படிப்பட்டவங்க என்றால், அவங்கள ஒரு நல்ல மனிதர் மௌத்தாகிட்டேன்னு சொன்னால் அவருக்கு கபருக்கு மேலே பள்ளியை கட்டிடுவாங்க. அப்படின்னு அந்த இடத்த ஒரு வணக்கஸ்தலமாக எடுத்துக்கொள்வாங்க, வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு இடமா எடுத்துக்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சும்மா சொவ்வரு தில்க சோர், அதுக்கு பின்னால் அவங்கள மாதிரி அப்படி வடிவங்களை செஞ்சு, சிலைகளை செஞ்சு அவ்வாறு வைத்துக் கொள்வார்கள். உலாய்க ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹ், அல்லாஹ் தஆலா இடத்துல மிகவும் மோசமான படைப்பினங்களை மிக மோசமானவங்க அவங்க தாண்டாங்க. யாரு? இந்த கபறுகளை மன்னரைகளை வணக்கஸ்தலங்களாக பள்ளிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க என்று சொன்னாங்க. இன்னொரு இப்னு மஸ்ஊத் ஹதீஸ்ல வருது அப்படின்னு சொன்னால், இன்ன மின் ஷிராரின் நாஸ் மன் துத்ரிகுஹும் ஸாஅத்து வஹும் அஹ்யா வமன் யத்தஹிதுல் குபூர மசாஜித். மறுமை நிகழக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய அடையாளங்கள் மறுமை சூறுவதக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களோ அவங்களும் நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களும் தான் மக்களில் மிக மோசமானவர்கள், கெட்டவர்கள் என்று நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது முதலாவது விஷயம், அடிப்படை. அதாவது கபறுகளுக்கு மேலால் ஒருபோதுமே பள்ளிகள் கட்டக்கூடாது, அது வணக்கஸ்தலங்கள் எடுக்கக்கூடாது. கபருடைய விஷயத்தில் இரண்டாவது அடிப்படை பொதுவாக எந்த ஒரு கட்டிடமும் கட்டக்கூடாது. அது குப்பா வடிவில் இருக்கலாம். இன்றைக்கு தர்காக்களில் கட்டப்பட்டிருக்கிறது போன்று ஒரு கட்டட அமைப்பில் கட்டுவது, இதுவும் கூடாது. பள்ளி மட்டுமல்ல, பொதுவாக எந்த ஒரு வடிவத்திலும் குப்பா, நான் தொழுகிறதுக்கல்ல, சும்மா கபரை புனிதத்துவப்படுத்துறதுக்காக வேண்டி குப்பா வடிவில் அந்த கபரை கொஞ்சம் கட்டுறது, கபரை கொஞ்சம் உயர்த்தி கட்டுறது, இதெல்லாம் கூடாது. இதுவும் இந்த கபருடைய விஷயத்தில் தடை செய்யப்பட்டு கூடிய விஷயங்கள் உண்டு. அப்போ இந்த விஷயத்தில் இரண்டு விதமான கருத்தை சொல்கிறாங்க. ஒன்று அந்த கபரை தனியாக அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி அப்படி கட்டப்பட்டால் அதுவும் கூடாது, ஹராம். அதில் கருத்து வேற்றுமைக்கு வலுவான கருத்து ஹராம். அந்த கபரை புனிதப்படுத்துறதுக்காக வேண்டி, அந்த கபரில் பரக்கத்து எடுக்கிறதுக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி அடையாளப்படுத்தி கட்டினு சொன்னால் அது மொத்தமாகவே ஹராம் மட்டத்தில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, அதில் கருத்து வேற்றுமை இல்லை. அந்த கபரை புனிதப்படுத்துறதுக்காக வேண்டி, அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டி கபரை சுற்றி வர கட்டுற, அல்ல கபருக்கு உயரத்தால் கட்டுறது, பின்னைக்கு தர்காக்கள் இருக்கிற மாதிரி கட்டுறது, அப்படி கட்டக்கூடிய முறை. இதுவும் எந்த ஒரு கட்டிடமும் கட்ட முடியாது. வணக்கம் செஞ்சோ இல்லையோ, அவற்றில் போய்த்து தொழுதோ துவா கேட்டோ இல்லையோ, கபரை கட்டக்கூடாது. அப்படி கட்டுவது தடை செய்யப்பட்ட விஷயங்கள் உண்டு. ரசூலுல்லாஹ் தெளிவாக ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. ஜாபிரோட ஹதீஸ்ல நஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஜ்ஸீஸில் கப்ரி வ யுக்அத் அலைஹி வ யுப்னா அலைஹி பினா. அதாவது அந்த கபறுகளுக்கு சுண்ணாம்பு பூசுவது, சுண்ணாம்பு பூச்சி இன்றைய காலத்தில் சிமெந்திகள் பூசுற மாதிரி, கபருடைய உள்சுவருக்கும் தான் வெளியாலையும் தான், கபருடைய உள்சுவர்களுக்கும் சுண்ணாம்புகள் பூசுவதால் சிமெந்திகள் பூசவும் கூடாது. கட்டிட மாதிரி கட்டுறதுக்காக வேண்டி வெளியாலையும் கூட அப்புறம் கபரை அடையாளப்படுத்துறதுக்காண்டி கட்டக்கூடாது. மண் மட்டும்தான் இருக்கணும் இடத்துல. அப்படி ரசூலுல்லாஹ் அந்த கட்டப்படுவது சுண்ணாம்புகள் பூச்சி கட்டப்படுவது ரசூலுல்லாஹ் சுண்ணாம்புகள் பூசப்படுவதையும், அதே போல இந்த கபருக்கு மேலே உட்காரப்படுவதையும் அதை அவமதிக்கிறதுக்காக வேண்டி, அதே போல இந்த கபருக்கு மேலே கட்டப்படுவதையும் ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறாங்க. அப்போ இதுவும் இந்த கபருடைய விஷயத்தில் இரண்டாவது அடிப்படை பள்ளிகள் மாத்திரமல்ல, வணக்கஸ்தலம் வணக்கம் செஞ்சோ இல்லையோ மொத்தமாகவே கபறுகளை கட்டக்கூடாது. மூன்றாவது அடிப்படை என்ன சொன்னால் கபறுகள் இடத்துல எழுதுறது. இன்றைக்கு நாங்கள் நிறைய மக்பராக்களை பற்றி பார்க்கலாம். சில குறிப்பிட்ட சில ஜனாசாக்களை பேரில் எழுதி வச்சுப்பாங்க, இது இன்னாருடைய ஜனாசா, இது இன்னாருடைய ஜனாசான்னு சொல்லி. அப்படி கபறுகளிடத்தில் பேரில் எழுதி கேளுமென்றால் அதில் ரெண்டு கருத்தை சொல்லுவாங்களோ மக்கள்.
அதாவது அதனுடைய நோக்கம் வந்து இது என்னுடைய நல்ல மிச்சம் தெரிஞ்ச ஒரு ஆளுடைய கபர் அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டியாக இருந்தால் அதை 3 விதமான கருத்துக்கு சிலாக்கள் ஹராம் பண்ணுவாங்க, சிலாக்கள் மக்ரூ பண்ணுவாங்க, சிலாக்கள் இந்த நோக்கமாக இருந்தால் பேர் மட்டும் எழுவதாக இருந்தால் அவருடைய பதவி புகழ்கள் அவரை பற்றி புனிதத்துவம் அப்படி ஒன்றும் எழுதாமல் பேரை மட்டும் எழுதி தெரிஞ்சு கொள்றதுக்காக இன்னாருடைய கபர் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கான பேரை மட்டும் எழுவதென்றால் சில உலமாக்கள் அதை அங்கே அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் பேர் மட்டும்தான் எழுதணும், வேறு எந்த ஒன்றும் எழுதக்கூடாது. அப்படி இல்லாமல் வந்து வேறு எந்த ஒன்றும் எழுதக்கூடாது. மொத்தமாக அது கபர் எழுதுறதுக்காக வேண்டி சொன்னால் அதை புனிதப்படுத்துறதுக்காக வேண்டி கொஞ்சம் பரக்கத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி அதை மக்களை காட்டி கொடுக்குறது, இவர்கிட்ட நல்ல அந்த விஷயம் இருக்குது, இவர்கிட்ட நான் கேட்டு அல்லா கேட்டு பெற்று தருவார், இந்த மாதிரி இந்த சிறுக்குடைய வாசல்களை துறக்கிறதுக்காக வேண்டி எழுதப்படுறது மொத்தமாக கூடாது. அதில் வந்து ஹராம் இடத்துல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எனவே இதுக்கு என்ன ஆதாரம் எடுக்கிறாங்க என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உஸ்மான் இப்னு மஸ்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணித்த நேரத்தில் அவங்களை அடக்கம் செஞ்சுட்டு ரசூலுங்க அவற்றில் ஒரு கல் ஒன்று கொண்டு வைக்கிறாங்க. அலமு பிஹா அஹி என்றாங்க. இதன் மூலமாக என்னுடைய கபர் அஹி என்னுடைய சகோதரருடைய கபரை நான் அறிஞ்சு கொள்வேன், அது அடையாளத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு சில உலமாக்கள் வந்து அதே போன்று வந்து அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி கொஞ்சம் பேரை மட்டும் எழுதலாம் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது 3வது விஷயம். 4வது விஷயம் வந்து அந்த கபரிடத்தில் போய்த்து நாங்கள் அறுக்கிறது, பிராணிகள் அறுக்கிறது, கபராளிகளுக்காக வேண்டி அறுக்கிறதல்ல, அது ஷிர்க்கு. இன்னொன்றைக்கு இது மக்பரா அவர்த்துக்கிட்ட போய் அறுக்கிறது. இது ஜாஹிலியா காலத்தில் சொல்லுவாங்க அல் அக்ருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரசூலுங்க ஹதீஸ்ல தெளிவாக தடை செஞ்சிருக்கிறாங்க. இதை லா அக்ர ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் வந்து இந்த அக்ரன் ஒன்று இல்லை. அக்ரன் அர்த்தம் வந்து கபரடியில் போய்ட்டு அறுப்பாங்க, அறுத்து அவர்த்தில் கிட்டுள்ள ஆக்களை தான் கொடுப்பாங்க. இன்றைக்கு தர்காக்களை பங்குடுது மாதிரி, சோறுகள் பங்குடுது மாதிரி, அண்ணா பங்குடுது மாதிரி கபரடியில் போய்ட்டு அடுத்து அப்படியே அந்த ஆக்களுக்கு பங்குடுது. அப்போ இது வந்து தெளிவாக கூடாது. இது சம்பந்தமாக நாங்கள் சென்ற வாரம் தெளிவாக நாங்கள் பார்த்துட்டோம். கடைசி விஷயம் வந்து இதில் வந்து கபரை வந்து முத்தமிடுவது, அதுபோல் கபர் வந்து மோக்குறது, அதுபோல் தொடுகிறது கபரை, இவைகளும் வந்து தெளிவாகவே மார்க்கத்தில் இல்லாத ஹராமாக்கப்பட்ட பித்அத்தான விஷயங்கள். இமாம் ஷாஃபி மதுஹபை சேர்ந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து அவனோட மஜ்மூஅ கிதாபில் வந்து அபுல் ஹசன் அஷ்-ஷாஃபிஈ என்ற ஒரு இமாமை தொட்டும் அறிவிக்கிறாங்க. வந்து அவங்க சொன்னதாக வந்து அதாவது இன்று அவரோட காலத்துக்கு சொல்கிறாங்க. அந்த அபுல் ஹசன் அஷ்-ஷாஃபிஈ என்றவர் வந்து அவருடைய காலத்தை சொல்றாரு, எங்கட காலத்தில் செய்கிற மாதிரி இந்த கபறுகளை தொடுறது, தட்டு மோக்குறது, அதை சுஜூது, இதெல்லாம் வந்து நபி அவங்க காட்டித்தர, சஹாபாக்கள் காட்டித்தர அது பித்அத்துகள், இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் சொல்லி அப்பவே சொல்லிட்டாங்க அவரோட காலத்தில். இன்றைக்கு அதையும் தாண்டி நிறைய தர்காக்களுக்கு போனால் பார்க்கலாம், அந்த கபரை போய்த்து சுஜூது செய்கிறது, அந்த கபரில் போய்த்து பௌத்தத்தை வைக்கிறது, கண்ணத்தை வைக்கிறது, இப்படி எத்தனை விதமான அனாச்சாரங்கள் நடக்குது. இதெல்லாம் தெளிவாக கூடாது. அது உண்மையில மார்க்கத்தில் உள்ள ஒரு பகுதியாக இருந்தால், நாங்கள் வெறுமனே ஒரு மஹப்பத்துக்காக வேண்டி அப்படி கபரை நாங்கள் தொட்டு மோக்குறதா இருந்தாலும் அது உண்மையாக நல்ல விஷயமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சஹாபாக்கள் போய்த்து அப்படி தொட்டு மோந்திப்பாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அடைக்கப்பட்டிகள், இன்றைக்கு அடைச்சிக்கிறோமா அன்றைக்கு அடைச்சிக்கலாம் துறவலா தெரிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் போய்த்து தொட்டு மோந்திப்பாங்க. ஏனே சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் போன்ற உயர்ந்த சஹாபாக்கள கபரை போய்த்து தொட்டிப்பாங்க, மோந்திப்பாங்க, சும்மா ஒரு மஹப்பத்துக்காக வேண்டி. ஆனால் அப்படி யாரும் செய்யலை. எனவே அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு பகுதி. சில பேர் அது ஷிர்க்குக்கு கொண்டு போய் சேர்த்துரும் என்ற அடிப்படையில் இது தெளிவாக கூடாது. அப்போ சுருக்கமாக எங்களுக்கு சொல்லுறதுக்கு இந்த கபருடைய விஷயத்தில் வந்து மக்கள் வந்து இணை வைப்பில் ஷிர்க்கில் போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இஸ்லாம் குறிப்பாக 7 விஷயங்களை தடை செஞ்சிருக்குது. நாங்கள் முந்தி சொன்ன எல்லாத்துல சுருக்கம் வந்து இஸ்லாம் 7 விஷயங்களை தடை செஞ்சிருக்குது. முதலாவது வந்து இந்த கபர்களை வந்து கபரை முன்னோக்கி தொழுகிறது, அதே போன்ற கபரிடத்தில் மக்பரால போய் தொழுகிறதுலாம் முதலாவது விஷயமா தடை செய்யப்பட்டிருக்கு. 2வது அந்த கபர்களுக்கு மேலே பள்ளி கட்டக்கூடாது. 3வது வந்து அந்த கபர்களை வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடிய இடமாக, ஒரு கொண்டாட்ட தினமாக இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் குறித்து அந்த நாள் எல்லாரும் அந்த கபருக்கு போய்த்து எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. அந்த அடிக்கடி ஒரு கொண்டாட்ட இடமாக இந்த இன்றைக்கு நடக்கிற மாதிரி தர்காக்களை பூக்கள் ஜோடிச்சு அப்படி லைட்டெல்லாம் போட்டு அப்படி ஒரு இதாக வைப்பாங்களே. அப்போ இது வந்து ரசூலுல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதுவும் இஸ்லாத்தில் வந்து ஷிர்க்குக்கு இட்டு செல்ல கூடாண்டத்துக்காக வேண்டி தடை செய்யப்பட்ட விஷயங்கள் உண்டு. 4வது வந்து அந்த கபர்களை சுண்ணாம்பு பூசுகிற, இன்றைக்கு காலத்தில் வந்து சிமெந்திகள் பூசுகிற மாதிரி, அது மாதிரி அந்த கபர்களை வந்து அவர்த்தில் இந்த விளக்குகள் பார்த்து லைட்டுகள் பார்த்து வைக்கக்கூடாது. 5வது விஷயமாக லைட்டுகள். இன்றைக்கு நான் மக்பராக பொது மையவாடிகளுக்கு லைட் போட்டு அது வேறு விஷயம். அது இரவில் நாங்கள் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யறதுக்கு அது இல்லை வீட்டில் நோக்கம். தனி கபறுகள் இருக்குது, இப்போ தர்காக்கள் மாதிரி அந்த மாதிரி இதுகளில் வந்துச்சுன்னா வந்து அவற்றில் அந்த கபரை மட்டும் தனி அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி லைட் போடக்கூடாது. அந்த மாதிரி லைட்டுகள் போட்டு தர்காக்கள் மாதிரி இது பண்ணக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன போன்று 6வது விஷயம் வந்து அந்த கபரிடத்தில் போய்த்து அறுக்கிறது. 7வது விஷயம் வந்து அந்த கபரை கட்டுறது, அது ஒரு ஷான் அளவை விட உயர்த்தக்கூடாது. இந்த 7 விஷயங்களும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டு கபருடைய விஷயத்தில் அளவு கடந்து போகக்கூடாதுக்காக வேண்டி. அடுத்ததாக நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிறுத்திக்கொள்வோம். இந்த கபரு சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றைக்கு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் கபருள்ள, அதாவது பள்ளிகளுக்குள்ள கபரு வரக்கூடாது, கபருள்ள பள்ளியில் தொழக்கூடாதுன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் வந்து ஆதாரமாக சொல்லுவாங்க,
இன்றைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் வந்து மதீனத்தில் மஸ்ஜித் நபவிக்குள்ளு தானே பள்ளியுள்ள நபியுடைய கபர் இருக்குது. அப்போ பள்ளியுள்ளுக்கு நபியுடைய கபர் இருந்துன்னு சொன்னால் அப்போ கபருள்ள பள்ளியில் தொலை எழும் தானே, கபருள்ள பள்ளியில் தொழுத்துக்கு எழும். அப்போ இது சம்பந்தமாக அடுத்த நிகழ்ச்சியில் உண்மையிலே வந்து இந்த அவனுடைய உண்மை நிலை என்னது, உண்மையிலே நபியுடைய கபர் பள்ளியுள்ளு தானா இருக்குது, யாருடைய காலத்தில் பள்ளிக்குள்ளுக்கு வந்தது, ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, அது சம்பந்தமாகவும் இதில் வந்து அப்படி கபருள்ள பள்ளியில் தொழுவத்துக்கு ஏழுமாக ஒரு கபருக்காக கட்டப்பட்ட பள்ளியில் போய்த்து தொழுவத்துக்கு ஏழுமன்றத்துக்கு இது ஒரு ஆதாரமா என்றதை நாங்கள் பற்றி நாங்கள் இன்ஷால்லா அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு பின்னால் அடுத்த பாடத்தை நாங்கள் சொல்வோம் இன்ஷால்லா. எதையெல்லாம் கேட்டும் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.